Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 basic algebra. It is 2.12 7th sum. Prove that log 2 plus 16 log 16 by 15 plus log 12 log 25 by 24 plus 7 log 81 by 80 is equal to 1. So பாருங்க சிம்பிளான சம் தான். இது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து இப்போ சால்வ் பண்ணணும். ஸோ log 2 plus இந்த 16 இந்த 12 இந்த 7 இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்போனன்ட் படி பவரில் கொண்டு போயிடலாம். ஸோ இது வந்து கிட்ட இருக்குது, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கட்டுறதுல இருக்குது. ஸோ அது நீங்கள் என்ன பண்ணோம்னா ஆப்போசிட்டில் படி, அதாவது உங்களுக்கு இப்படி இருக்கும் லாக் ஏ பவர் பி எம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எம் லாக் ஏபின்னு எழுதுவீங்க. இப்போ இப்படி கொண்டு வர போகிறோம். நம்ம நார்மலாக இப்படி பண்ணுவோம், இந்த என்ன பண்ணுவோம்னா இப்படி ஆப்போசிட்டில் கொண்டு வருவோம். ஸோ அப்படி கொண்டு வந்தீங்கன்னா இது என்ன நடக்கும்னா இது 16 மேலே போயிடும். ஸோ லாக் 16 by 15 the whole power 16 இப்படி ஆயிரும். அதே போல் 12 மேலே போயிடும். லாக் 25 by 24 whole power 12 plus log 81 by 80 whole power 7 is equal to 1 ன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஸோ பாருங்கள் இது இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 16 உள்ளே கொண்டு போகணும். ஸோ அது எப்படின்னா log 2 ப்ளஸ் log இந்த நம்பர்ஸில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து உங்களுக்கு ஒரு பவர் நம்பர்ஸில் தான் இருக்குது. அது இது உங்களுக்கு 4 ஸ்கொயர் எழுதலாம், அல்லது நீங்கள் எப்படி எழுதலாம்னா யூ கேன் ரைட் as 2 power 4ன்னு எழுதலாம். ஸோ ஐ கோயிங் டு ரைட் 2 power 4. ஸோ 2 power 4 பை இது வந்து நம்ம நார்மலாக நம்பர் பண்ணிய மாதிரி. ஸோ அது என்னன்னா உங்களுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. 5 3 சார் இருக்குது, 3 5 சார் இருக்குது, 1 15 சார். ஸோ 3 5 சார் வரும், அதுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க, ஈஸியாக முடிஞ்சிடும். மேலே 16 இருக்குது. ஸோ அது உள்ளே கொண்டு போனால் நம்ம ரெட்டாக ஸ்டெப்பில் கொண்டு போகலாம். ஸோ ப்ளஸ் லாக் இப்போ இந்த டேர்ம் 25 இஸ் நத்திங் பட் 5 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் பை 24. அதை நீங்கள் 6 into 4 கொண்டு வரலாம், அல்லது 12 into 2 கொண்டு வரலாம். ஸோ பட் அது என்னென்ன பிரச்சனைன்னு சொன்னாச்சுன்னா கொஞ்சம் நெருக்கத்தில் உள்ள நம்பர்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ 6 into 4 பார்த்தீங்கன்னா ரெண்டுமே காம்போசிட் நம்பர். ஸோ அதுவும் வேண்டாம். அதில் நம்ம என்ன எடுக்கிறோம்னா 8 3 சார் இருக்குது, 8 3 சார் எடுத்துக்கலாம். ஸோ 8 3 சார் வந்து ஓரளவுக்கு ரெண்டும் கொஞ்சம் வர மாதிரி ஒரு நம்பர்ஸ். அது 8 வந்து சிம்ப்ளை பண்ணலாம், 3 சிம்ப்ளை பண்ணலாம். ஸோ 3 இஸ் ஏ ப்ரைம் நம்பர். ஸோ அப்படி சிம்ப்ளை பண்ணலாம். ஸோ அது வந்து ஹோல் பவர் 12. தென் இது வந்து உங்களுக்கு லாகு கீழே அடுத்த மூணாவது டேர்ம் இந்த லாக் 81 by 80. 81 என்பது 9 ஸ்கொயர். ஸோ 9 ஸ்கொயர் பை திஸ் கேன் பி ரிட்டன் as 10 into 8. அதில் நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்னா 16 into 5 எடுத்துக்கலாம். ஸோ 10 into 8 எழுதி இந்த மாதிரி ப்ரைம் நம்பர் வர மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ this is 16 into 5 whole power 7. இப்போ நான் என்ன பண்ண பண்ணலாம், ஐ கோட் டு சால்வ் திஸ். உள்ளே வந்து ஒவ்வொன்றே கொண்டு போக போகிறேன். ஸோ 2 power 4 16 இப்படி சொல்லிட்டு வரும் பை 3 into 5 the whole power 16. இப்போ ஒவ்வொன்றுத்துக்காக 16 உள்ளே கொண்டு போகிறீங்க. ப்ளஸ் லாக் இப்படி 5 ஸ்கொயர் the whole power 12 by 8 into 3 the whole power 12 ப்ளஸ் லாக் 9 power 7 9 square the whole power 7 by 8 into இது 16 into 5 the whole power 7. இது 1 சொல்லி போகிறோம். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா லாஸ் ஆஃப் இண்டிசஸ் a power m into whole power a power m the whole power m is equal to a power mn. இந்த ரூல் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ கோயிங் டு சேஞ்ச் திஸ். ஸோ இது எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா log 2 ப்ளஸ் இது என்ன ஆகும்னா log 2 60. ஸோ log 2 power 64 ஆயிரும் பை இது என்ன ஆகும்னா 3 into 5 whole power 16 3 power 16 into 5 power 16. இது ப்ராடக்ட்டில் தான் இருக்குது. இப்போ ப்ளஸில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து யூ காட் டு யூஸ் த ஏ ப்ளஸ் பி அந்த மாதிரி ஐடென்டிட்டிஸ் அது யூஸ் பண்ணலாம். பட் இது இன்டூராக தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட்டாக நீங்கள் உள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ அது நீட் டு கன்ஃபியூஸ் இன் தட். ஸோ ப்ளஸ் லாக் இப்போ இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா கொண்டு வாங்க 5 power 24 ஆகும். 5 power 24 பை கீழே 8 into 3. ஸோ 8 power 12 into 3 power 12 ப்ளஸ் இந்த டேர்முக்கு கொண்டாங்க. ஸோ இந்த டேர்முக்கு வந்து லாக் 9 power 14 by 16 power 7 into 5 power 7. ஸோ இப்போ லாக் உங்களுக்கு ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி 6 டேர்ம் பார்த்துருப்போம். ஸோ அதில் நம்ம என்ன 3 டேர்ம்ஸையும் சேர்த்து நம்ம எழுதி பண்ணால் அது வந்து ப்ளஸில் இருக்கக்கூடிய நம்ம மல்டிபிள் எழுதிருப்போம். ஸோ அதே போல் இதில் எழுதிக்கோங்க லாக் 2. ஸோ லாக் 2 இஸ் நாட் அவர் ப்ராப்ளம். ஸோ அது 2 நீங்கள் ஆக்சுவலாக லாக் காமனாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் இதுக்கு சேர்த்து இருக்கணும். ஸோ லாக் 2 into அந்த மாதிரி வரும். ஸோ டோன்ட் யூ ஃபர்கெட் இட். இது லாக் 2 என்பது 9 டைம். ஸோ அதை நீங்கள் 2 அதை வெளியே போட்டுட்டு எழுதணும், தப்பு. அப்படி எழுதக்கூடாது. இது ஜிக்கே சேர்த்து எடுக்கிறேன். 4 இங்கே தான் இருக்குது. இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று. ஸோ 4த்துக்கும் ப்ராடக்ட் ரூல். ஸோ 4 தனி லாக் இல்லாத 4 தனியாக வேல்யூஸுக்கு 2 இந்த நம்பர் இதெல்லாம் நீங்கள் மல்டிபிள் எழுதணும். ஸோ 2 into 2 power 64 தென் இந்த 2. ஸோ நம்ம என்ன ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். லெட் மீ ரைட் இஸ் லைக் திஸ். நம்ம நார்மலாகவே எழுதிக்கலாம் 2 power 64 into 3 power 16 into 5 power 16 into இங்கே உள்ள எல்லா டேர்ம்ஸும் அப்படி எழுதிக்கோங்க. அதாவது நம்மளுக்கு லாக் வெளியே காமன் இருக்கிற மாதிரி. பட் வந்து யூ நாட் நீட் டு டேக் ஒன்லி 2 log 2 சேர்த்து எடுக்கணும். ஸோ அதனால் லாக் நீங்கள் வெளியே போட்டு எல்லா ப்ராடக்ட்டில் எழுதிக்கோங்க. நாட் ப்ளஸ்ஸு ப்ராடக்ட்டில் எழுதணும். ஸோ
அதான் ப்ராடக்ட் ரூல்னு பாருங்க பார் 9 power 14 by 2 power 16 power 7 into 5 power 7. This is 5 power 7. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 உள்ள மட்டும் பார்த்தீங்கன்னா 2 power 65 ஆயிரும். மேலே 3 5 இருக்குது. 9 வந்து என்ன பண்ணிக்கலாம் 3 மாற்றிக்கலாம், ஏன்னா அது வந்து நம்பர் என் காம்போசிட் நம்பர். இதில் காம்போசிட் நம்பர்ஸ் எதாக இருந்தாலும் யூ ஹவ் டு சேஞ்ச் இட் இன் த ஃபார்ம் ஆஃப் என்ன மெத்தட், இது எந்த ஃபார்மில் மாற்றிக்கணும்னா கண்டிப்பாக யூ ஹவ் டு சேஞ்ச் இட் த ஃபார்ம் ஆஃப் அண்ட் ப்ரைம் நம்பர். ஸோ 5 power 24 அப்படியே போட்டுக்கோங்க. பட் இந்த 9 வந்து 3 ஸ்கொயர் போட்டு 3 ஸ்கொயர் த ஹோல் பவர் 14 போடணும். ஸோ அது லாஸ் ஆஃப் இண்டிசஸ் 2 இன்ட்டு லாஸ் ஆஃப் இண்டிசஸ் a power m த ஹோல் பவர் m படி என்ன பார்த்தீங்கன்னா 3 power 28 போட்டுக்கலாம். ஸோ அதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக போட்டுறேன். பை இது வந்து அப்படியே மல்டிப்ளிகேஷன் 3 power 16, இதில் வேறு 3 power ஒன்று இருக்குது. ஸோ 3 power 16 12, 3 plus 16 plus 12 is 28. ஸோ அதை போட்டுக்கோங்க. தென் இங்கே வந்து 2 இருக்குது, இது 16. ஸோ 16 நீங்கள் எழுதிக்கலாம் 2 power 4 the whole power 7. ஸோ 2 power 28 எழுதிக்கலாம். ஸோ அதே எழுதிக்கோங்க 2 power 28 சேம் ரைட். தென் இது வந்து உங்களுக்கு வந்து இந்த 36 இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிட்டேன், இந்த 28 இந்த 36 ஆட் பண்ணுங்கள். இந்த 36 இதையும் இந்த 28 ஆட் பண்ணிக்க. ஸோ ரெண்டாவது ஆட் பண்ணிக்க 28 + 36 எல்லாத்துக்குமே 64. 2 power 64 இன்ட்டு 2 எழுதியாச்சு. இப்போ 5ல் இருக்கக்கூடிய 2 டேர்ம் தான், ஒன்று 5 power 7, ஒன்று 5 power 16. ஸோ ரெண்டாவது ஆட் பண்ணிங்கன்னா 5 power 23 சொல்லிட்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எதெல்லாம் கேன்சல் ஆவாங்க, log 2 power 65, 2 power 64 ஒரு 2 பேலன்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. தென் 3 power 20, 3 power 20 அப்படியே கேன்சல் ஆயிரும். இது உங்களுக்கு ஒரு 5 பேலன்ஸ் இருக்குது. ஸோ log 2 × 5, ஸோ log 10ன்னு வருது. ஸோ நார்மலாக நம்மளுக்கு பேஸ் எது கொடுக்கலனாலே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பேஸ் எது லாகில் கொடுக்கலனாலே 10 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்படின்னா வச்சுன்னா log 10 10 ரெண்டு சேமாக வந்துட்டா பேஸ் இந்த நம்பர் சேமாக வந்துட்டா அது நீங்கள் 1 எழுதிக்கலாம். ஸோ ஹென்ஸ் த ப்ரூஃப். இவ்வளோ அந்த சம் நீங்கள் யூ காட் டு ப்ரூஃப். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.